குடும்பமா ஆமாங்க. நெத்தியில புட்டு வச்சிருக்க பாத்தியா? நான் என்ன முதுகுலையா வச்சிருக்கேன்? பெரியடா அவசரமா போகுது. அதுவா கோலம் போட போறா. கோலம் போடவா? கிண்ணத்தை காணும். அதான் தோல்ல மாட்டிருக்காள பையன், அதுல இருக்கும். கிண்ணத்தை தோல்ல செஞ்சிருக்காளா? ஆமாய்யா, கிண்ணத்தோல். கிண்ணத்தோலா? ஒன்ன கோலம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னய்யா? இது கிண்ணம். ஓம் சக்தி. சூரிய துண்டு பிச்சுக்கிட்டு மொட்டை மாடியில விழுந்த மாதிரி என்ன தேஜஸ், என்ன தேஜஸ். மயக்க நிலையிலே வர்றார். ஏப்பா, நீ குடி இருக்கிறதுக்கு எங்க வீடு தான் கட்டுதா? ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த புள்ள நம்ம வீட்டுல குடி இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி தட்டாதீர்கள் தாயே, நெஞ்சு தாங்காது. அவன் நெஞ்சு அதுக்குன்னா உனக்கு என்னப்பா? என் இதயம் வலிக்குதை. என்ன தாயன்பு, என்ன தாயன்பு. அதான் இங்க ரத்னா அங்க வலிக்கலாமே. உங்க பேரு? கண்ணன். பொருத்தமான பேரு. எந்த ஊரு? யாதும் ஊரே யாவரும் கேளிர். கேக்குறோம் கேக்குறோம். அப்பா அம்மா? ஆண்டவன் தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும். அப்பா உங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சது? அதெல்லாம் அப்புறம் விவரமா சொல்றோம். இப்ப பொழுது விடியறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்த. மிஸ்டர், மாடிதான் உங்களுக்கு சொந்தம். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே எனக்கு சொந்தமாக போதே. பாத்தீங்களா இவனுக்கு இருக்கிற கொழுப்ப? ஏய், உன்னை மாடியில குடி வச்சதே தப்பு. கூடத்துக்கு வந்ததும் இல்லாம மூஞ்சல உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்கிய. ஏண்டி? அதானே. ஏண்டாப்பா, உன்னை பகவானோட பக்தனா நினைச்சோம். இப்படி பாவத்தோட மொத்தமா இருக்கேடா பாதி. இவங்கிட்ட என்ன பேச்சு? மரியாதையா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு காலி பண்ணு. சிரிக்கிறா? இந்த சிரிப்புக்கு என்னடா அர்த்தம்? அட்வான்ஸ் 5000, அக்ரிமெண்ட் 5 வருஷம். இந்த வீட்டுக்காரனே என்ன வெளியே போன்னு சொல்ல முடியாது. பாட்டு வேற பாடுறா. கிண்டலா? ஏய், பாத்துக்கிட்டே இரு. உன்னை எப்படி நாங்க காலி பண்ணிடுவோம். அப்படி காலி பண்ணிட்டா உங்களை நான் செல்லா காசாக்கிடுவேன். என்ன இந்த மாடியில குடி வைக்கிறதுக்கு இந்த வீட்டு சொந்தக்காரனுக்கு தெரியாம ஆளுக்கு 50 ரூபாய் கமிஷன் கேட்கிறீங்க அப்படின்னு வேலைய சொல்ல. இது மட்டும் இல்ல, இந்த அம்மா புருஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு இப்படின்னு உள்ள சொல்ல. நம்ம பள்ளிக்கூட வாத்தியாருக்கும் இந்த பாக்கக்கடை அம்மாவுக்கும் ஒரு அப்படின்னு பகிரங்கமா அப்பா, நான் தப்பேன். உங்களுக்கும் ஒரு பால்காரருக்கும் இப்படி விக்ரமாதித்தன் கதை மாதிரி விதவிதமா சொல்லுவேன். எப்படி? நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவா இல்ல காலி பண்ணிட்டு போட்டுமா? உங்க அபிப்பிராயத்தை மாடிக்கு வந்து சொல்லுங்க. பாவி, அவன் பாவி இல்லடி, பப்பாவி. இடம் கொடுத்தா எலி கூட எஜமான் ஆயிடும். இப்ப பதறி என்ன பிரயோஜனம்? பொறி அங்க இருக்கு. எதுக்கு உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு சார்? ஓ, புதுசா போலீஸ்ல ஆள் எடுக்கிறாங்களா? ஆர்டர் இருக்கிறாங்க. உன் மேல ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன? ஆசார கோசாரமான குடும்பத்துல பூந்து நீ ஆபாசமா நடந்துக்கிறியாமே. பாசத்தோட நடந்துக்கிறேன்னு எழுதிருப்பாங்க. நீங்க தப்பா படிச்சிருக்கீங்க. ஷட் அப். குட்டியும் புட்டியுமா இருக்கேன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுவா சார்? அவங்க நான் போடுற சென்ட் புட்டியையும் நான் வளர்க்கிற நாய்க்குட்டியையும் பத்தி எழுதிருப்பாங்க. தெளிவா எழுதி இருக்காங்க, விஸ்கி புட்டி பிராந்தி புட்டின்னு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், என்கிட்ட பர்மிட் இருக்கு. பர்மிட் இருக்கிறவன் தண்ணி போடலான்னு கவர்மெண்ட்லயே சொல்லி இருக்கு. பர்மிட் தண்ணிக்கு தான், கண்ணிக்கு அதுக்கு அவட்ட தான் பர்மிட் வாங்கணும்.
கவர்மெண்ட்ல வாங்கணும்னு சட்டத்துல இடமே இல்ல. ஓ, விஸ்வாமித்ரியா? போடா உள்ள. வீட்டுல ஒருத்தர் இல்லையா? யாரோ புது வீடு குடி போறாங்களா? பால் காய்ச்ச கூப்பிட்டாங்க, போயிருக்காங்க. ஓஹோ, வீட்டுல யாரும் இல்லைங்கிறதுனால இப்படி வெறியாட்டம் போடுறீங்களா? இது வெறியாட்டம் இல்ல, வெஸ்டர்ன் டிஸ்கோ. இப்ப எப்படி இருக்கு? உங்க பழக்க வழக்கத்தை எல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. இது பண்பாடுள்ள குடும்பம். கடதேர மன்னவி ராகம் தானோ பல்லவி. பண்பாடு தம்பிக்கு பொண்ண பேஷா பிடிச்சு போச்சு. எந்த பொண்ணுங்க? விவரமா சொல்லுங்க. ஊருக்குள்ள விவகாரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதுல என்ன விவகாரம் இருக்குது? போன மாசம் பக்கத்து தெருவுல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்க மாப்பிள்ளை பையன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்ட்டான். ஏன்? இவன் பொண்ணு பார்க்க போயிருக்கும் போது அந்த பொண்ணோட அம்மா கணக்கு ஒடுக்கமா வந்து நின்று இருக்காங்க. சரி, அதுதான் பொண்ணு நீ நினைச்சுக்கிட்டான். மனவரையில பார்க்கும்போது பொண்ணு மாறி போச்சு. வாழ்ந்தா அந்த அம்மாவோட நான் வாழ்வேன், இல்லாட்டி மண்ணில விழுந்து மறிப்பேன் அப்படின்னு இவ்வளவு நீட்டத்துக்கு வசனம் பேசி விட்டான். அதனால்தான் முதலியார் சொன்னார், செட்டியார் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். என்ன இந்த கால நேரம் கிடையாது. இப்ப ஏன் இதெல்லாம்? அதானே என்னமா ஊர் கதையை பேசிட்டு இருக்காங்க? அதானே, ஊரு கதையை ஏன் பேசுறீங்க? நம்ம வீட்டு கதையை பேசுங்க. ஏன் தம்பி, உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்ச உமா உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. இனிமே பேச வேண்டியதை பேசி முடிச்சிட வேண்டியதுதான். பேச வேண்டியது என்ன இருக்கு? பொண்ணுக்கு 10 சவரன் நகை போட்டுற வேண்டியது தானே. அப்படியே எனக்கு ஒரு புது ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருங்க. கூட்டரா? இத பாருங்க, நாங்க மிடில் கிளாஸ் குடும்பம், கொஞ்சம் பார்த்து கேளுங்க. நான் ஹெட் மாஸ்டர், ஹெல்மெட் வேணுமானா வாங்கி தரேன். ஸ்கூட்டரே கொடுக்கிற அளவுக்கு ஒரு இடம் வந்திருக்கு. கொஞ்சம் அடக்கி வைங்க வேணும்னா செகண்ட் ஹேண்ட்ல ஒண்ணு பாத்துருக்கேன் சார். அதெல்லாம் முடியாது சார். தவணை முறையில ஒண்ணா வாங்கி தரேன். எப்படி? வீல் 1 மாசம், ஸ்டெப்னி 1 மாசம், ஹேண்டில் பேர் 1 மாசம், ஹாரன் 1 மாசம். இது என்னது பேரிச்சம்பழ வியாபாரம் மாதிரி? இது நமக்கு சரிப்பட்டு வரும்? இருங்க, இத பாருங்க, பொண்ணை பிடிச்சிடுதுன்னு சொல்லிட்டு இப்படி கோச்சிட்டு போனா எப்படி? நீங்க கேக்குறது நாங்க தரோம், ஆனா
கொஞ்சம் நிதானமா தரோம். சரி வரதட்சணை கேக்குறீங்களா? சட்டப்படி தப்பு. கொடுக்கிற உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க, வாங்குற உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க. அப்ப ஜெயிலுக்குள்ளே சம்பந்தத்தை பேசி முடிக்கலாமே. என்ன சார் இது? எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. செட்டியார வரதட்சணை கேட்க கூடாதா? என்ன அநியாயம்? அநியாயம்தான். பொண்ணை பெத்த ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவளை கட்டி கொடுக்கறாங்க. அங்க அவ குடும்பம் நடத்துறா, குழந்தை குட்டிகளை பெத்து கொடுக்கறா. கிழங்கட்டங்க ஏதாவது இருந்தா அதுகளை வேற கவனிச்சுக்கிறா. திடீர்னு கட்டினவன் கட்டைய போட்டான்னா கழுத்துல இருக்கிற தாலி அறுத்துட்டு கம்முநாட்டிங்கிற பேரை வாங்குறா. இவ்வளவு தூரம் உழைக்கிற ஒரு பொண்ணை உருவாக்கி தர்றவங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுப்பீங்களா? அதை விட்டுட்டு வரதட்சணைங்கிற பேரால வாட்டி வதைக்கிறீங்களே. சுவாமி சொல்றது நியாயமா தான் இருக்கு. ஓய், உமக்கு வரதட்சணை கிடையாது, ஒண்ணு கிடையாது, எழுந்து போங்கடா. என்ன நீங்க ஏதோ சின்ன பையன் சொன்னா நான் அனுப்பிச்சுட்டேன். என்ன பண்றேன்? என்னது சாமி சின்ன பையனா? அதானே அவர் பெரிய சாமி. சாமியா இவனா? முதல் வாய் உங்க சம்சார வாயை அடைச்சு வைங்கோ. அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். என்ன செட்டியாரோட இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நல்லா இல்லாம ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கிறது ரொம்ப கஷ்டம், கெடுக்கிறது ரொம்ப சுலபம். ரொம்ப ஈஸியா கெடுத்துட்டீங்களே. நல்லா இருங்க. பாத்தீங்களா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு? அவுத்து முடியா முண்டவா போய் சொல்றியா? அரை வேட்டி அவுத்து விடுறேன். இப்படியா வந்த சுவாமி ஜெய் சுவாமி ஜெய். நான் திராட்சங்க சுவாமியை பார்க்கணுன்றதுக்காக பழ வகைகளோட மரியாதையை செலுத்தணுன்றதுக்காக வந்திருக்கிறோம். வாங்க வாங்க உட்காருங்க. செட்டியார் சொன்னாரு, இந்த மாதிரி எங்க சம்சாரங்கள்லாம் சேர்ந்து உங்களை தப்பா பேசிட்டாங்க, போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருந்தாரு. சரின்னு நாங்க பழ வகைகளோட ஏற்கனவே வந்திருக்காரு போல இருக்கு. மாலையெல்லாம் சாய் போட்டது பார்த்தா தெரியுது. நாங்களும் வரலாம் நினைச்சோம். பணம் வலையெல்லாம் ஏறி போட்டு இறங்கட்டும்னு பார்த்தோம். லேக்கில இறங்குறதா தெரியல. இறங்கிட்டு வந்துட்டோம். அதோட சாமி எங்க வர முடியுது? பொழுது விடிச்சா பொழுது போனா பூஜை புரஸ்காரம் பஜனை தூக்கம். எங்கெல்லாம் தூக்கம் வருது? காய்ச்சல பார்த்தா தூக்கம் வருதா உங்களுக்கு? அந்த கவலை இந்த கவலை பத்தாததுக்கு சொந்த கவலை இவ்வளவோ பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. அந்த கவலை இந்த கவலை என்னன்னா, அந்த கவலை இந்த கவலைன்னா அதாவது இந்த குடும்ப கவலை, பொண்ணுகளை படிக்க வைக்க வேண்டிய கவலை, இந்த வேட்டி சட்டை இப்படி இல்லாம வர முடியுங்களா? அப்போ சொந்த கவலைனா எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கா? ஆமா சுவாமியோ ஆமா. அதனாலதான் சாமி சபலத்துக்கு ஆசைப்பட்டு சம்சாரத்தை தொட்டா மோட்சத்துக்கே மோசமாயிடுமேன்னு தனித்தனியா ரூம்ல படுக்காம கும்பலா கூடத்திலேயே படுத்துக்கிறோம். பக்கத்துல யாராவது படுத்திருந்தா ஒரு பயம் வரும்ல சாமி. எப்படி எங்களுடைய முன்னெச்சரிக்கை? தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க. எங்களுக்குள்ள போக்குவரத்து நடந்து பல காலம் ஆயிடுச்சு சாமி. அதைத்தான் தப்புன்னு சொல்றேன். சும்மா இருக்கிறது தப்பா சாமி? ஒரு வகையிலே அதுவும் தப்புதான். வாயை கட்டிக்கிட்டு வயசை எப்படி ரப்ப முடியும்? முடியாது சுவாமி. கோவிலை பூட்டி வச்சுட்டா சாமி எப்படி வரும், வரம் எப்படி தரும்? எது சாமி? விக்கிரகத்தையே பூஜை பண்ணாம வெறும் கோவிலையே சுத்தி வந்துட்டீங்களே. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொர்க்கம்ங்கிறது அவங்க சம்சாரத்துக்கிட்டதான் இருக்கு. இத்தனை நாளா நம்ம பொண்டாட்டிகள் அதை ஒழிச்சு வச்சுட்டு நம்மள டபாச்சிருக்காள் டபாச்சிருக்காள். அதுதாங்க புதுசா வந்த சாமியாருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியலையே. யோ ஒண்ணு அவங்களா காட்டணும், இல்ல நாமளா கண்டுபிடிக்கணும். செட்டியாரை சேர்த்துக்கணும், அவர் பொண்டாட்டியை நாம விடக்கூடாது. காலம் கடந்து போச்சு. யாருக்கு சாமி? உங்களுக்கு. இனிமே சம்சாரம் மூலமா உங்களுக்கு சொர்க்கத்தை பார்க்க முடியாது. ஏன்? வயசாகி போச்சு. ஏன் சாமி, சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நேரா பாண்டிச்சேரிக்கு போவோம். பாண்டிச்சேரியா? ஆமா.